வியூவர்ஸ், வெல்கம் டு உணவே அமிர்தம். இந்த வாரம் முழுக்க உணவே அமிர்தம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம வந்து எந்த மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத டாக்டர் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன செய்ய போறோம், எந்த மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர், இப்போ வந்து நம்ம எந்த மாதிரியான உணவுகளை எப்படி சாப்பிட்டா அமிர்தம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதை நம்ம நேயர்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டும் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் டாக்டர்? இன்னைக்கு வந்து நம்ம வாழைத்தண்டு மோர் பச்சடி செய்ய போகிறோம். வாழைத்தண்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதில் நாரை நீக்கிட்டு இஞ்சி, மோர், உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பச்சடி மாதிரி செய்ய போகிறோம். இந்த மோரோ அல்லது தயிரோ எந்தெந்த பொருட்களோடு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த மோரோட அல்லது தயிரோட கீரை, மீன், கோழிக்கறி, அசைவ உணவுகளெல்லாம் சேர்த்து சாப்பிடவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோழி பிரியாணின்னு சொல்லுவாங்க, சிக்கன் பிரியாணி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அந்த தயிரும் வெங்காயமும் போட்ட பச்சடி வச்சு தான் சுட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பலர் இதே மாதிரி தவறான கலவைகளை வந்து சேர்த்து சாப்பிட்டாங்க. இது எந்த அடிப்படையில் உருவாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் சித்தர்களை போய் கேட்டோம்னா மாமிச உணவோடு தயிரோ மோரோ பாலோ சேர்க்கக்கூடாதுன்னு தெளிவாக எழுதியிருக்காங்க. பல இடங்கள்லையும் நல்ல அசைவ உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு பெரிய செம்பில் மோர் கொடுக்குற பழக்கத்தை பார்த்துருக்குறோம். இதை சாப்பிட்டுட்டு மோர் குடிச்சிங்கன்னா நல்லது, செரிமானம் ஆகிடும், இஞ்சியெல்லாம் போட்டு மோர் கொடுத்தா ரொம்ப செரிமானம் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி மோர் சாதம் சாப்பிடும் போது கீரையை சேர்த்து சாப்பிடுவாங்க. இதுவும் தவறான கருத்து அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால் மோரோ தயிரோ பால் சம்மந்தப்பட்ட பொருட்களோட கீரை சேர்க்கக்கூடாது. இதுகளோட மாமிச உணவுகள் முழுமையாக தவிர்க்கணும். அதுக்கப்புறம் இதோட இந்த சில புளிப்பான பழங்கள் அது கொஞ்சம் பாலோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கருத்தும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. கீரை, இந்த மாதிரியான உணவுகள், அது மட்டும் இல்லாமல் மோர், இது எல்லாத்தையும் வந்து இந்த அசைவ உணவுகளோட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க டாக்டர். ஸோ நம்ம வேற எந்த மாதிரி இந்த உணவுகளை எடுத்துக்கலாம் டாக்டர்? இப்போது மாமிச உணவு சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா மிகச்சிறந்த வழி என்னென்னா சில விதமான காய்கள் சமைச்சு அதோட சேர்த்துக்கலாம். அதாவது தனியாக வந்து மாமிச உணவு மட்டும் இல்லாமல் அதுகளோட கொஞ்சம் காய்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கருத்தில். அதே மாதிரி மாமிச உணவு சாப்பிடும்போது ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன், மாமிச உணவு சாப்பிட்றவங்க அதிகமாக நம்ம வியூவர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் இந்த கருத்து சொல்லப்படுது. இப்போது அதை சாப்பிடும்போது ஏதோ ஒரு மாமிசத்தை மாத்திரம் எடுத்துக்கோங்க. மீன் உணவுனா மீன் மாத்திரம் வச்சு சாப்பிடுங்க. இப்போ கோழி சமைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கோழி மாத்திரம் சாப்பிடுங்க. வெள்ளாட்டுக்கறி சாப்பிட்லான்னு சொல்கிறோன்னா அந்த வெள்ளாட்டுக்கறி மட்டும் சாப்பிடுங்க. சிக்கன் பிரியாணி, அப்புறம் மட்டன் பொரியல், மீன் குழம்பு, இந்த மாதிரி பலவிதமான மாமிச உணவுகளை ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணக்கு. இது என்ன பிரச்சனையாகுது அப்படின்னாச்சுன்னா ஒரு விதமான உணவு உள்ளே போயிட்டு இருக்கும்போது அதோடு சேர்ந்து வேறு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு அந்த அசைவ உணவு சேர்ந்து போகும்போது வயிறு ரொம்பவே திணறிடும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வழியாகுது. கூடிய விரைவுக்கும் இந்த எவ்வளவு சீக்கிரமாக அந்த மாமிச உணவுகளை விட்டு இயற்கையான உணவுகள் வர்றது நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்றத நம்ம கருத்து சொன்னாலும் இப்போதைக்கு சாப்பிட்றவங்க தனியாக சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறிவுரையாக இருக்குது. டாக்டர், ரொம்பவே ஒரு அழகான ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. தனியாக நான் அசைவ உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் மொத்தமாக ஒரே நாளில் நான் இவ்வளோ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நிச்சயமாக இதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நம்பலாம். ஸோ டாக்டர், இப்போ நம்ம வந்து இப்போ பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு, இஞ்சி அண்ட் மோர் போட்டு ஒரு பச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் டாக்டர்? வாழைத்தண்டு, இஞ்சி, மோர், கறிவேப்பிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமாக உடம்பினுடைய ஆற்றலை மேம்படுத்தும். ஆற்றல் மேம்படுத்துறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உயிர் ஆற்றலை மேம்படுத்துறது. எந்த விதத்தில் இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த கலவையை பார்த்தீங்கன்னா வயிற்றில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறது, கல்லீரலை பலப்படுத்துது, குறிப்பாக சிறுநீரகத்தில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் அல்லது சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை ரொம்ப மேன்மையாக பண்ணுறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும் இந்த சிறுநீரகத்தின் மூலமாகவும் கல்லீரல் மூலமாக தான் வெளியாகுது. அந்த ரெண்டையும் பலப்படுத்துறது மூலமாக நச்சு கழிவுகள் வெளியேற்றம், குறிப்பாக கல்லீரலில் ஏதாவது நச்சு பொருட்கள் ரொம்ப நாள் மருந்து சாப்பிட்றது அல்லது நச்சு பொருட்களை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய அந்த கல்லீரலினுடைய செயல்பாட்டு குறைவை சீர்படுத்துறதுக்கு இந்த கலவை உதவியாக இருக்குது. வாழைத்தண்டு எல்லாருக்கும் நம்மளை விட பொதுமக்களுக்கு அதிகமாக தெரியும். வாழைத்தண்டு வந்து சிறுநீரகத்தை சரிப்படுத்தும்,
சிறுநீரகத்தில் கல் இருந்துச்சுன்னா சரியாகும். அப்புறம் வந்து நீர் தாரையில் ஏற்படக்கூடிய தாபிதங்கள், அதாவது நீர் சுருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதை சரிப்படுத்துறதுக்கு அல்லது ரெக்கரண்ட்டாக வர்றதை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி இதயத்தினுடைய செயல்பாடை சீர்படுத்தும், இரத்த ஓட்டத்தை சரிப்படுத்தும். இதில் இஞ்சி கொஞ்சம் கறிவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கிறதுனால புதிய இரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால மூளையினுடைய செயல்பாடு மேம்படும். இது நிச்சயமாக ஒரு அமிர்தம். இதை நாம் முறைப்படி பயன்படுத்தினால் மட்டும். இதோட சேர்க்கக்கூடாத பொருட்கள் என்னென்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அதனால் இதை சேர்க்காமல் தனியாக சாப்பிட்றது நல்லது. சூப்பர் டாக்டர். இன்னைக்கு ரொம்பவே ஒரு அருமையான, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்த் கான்செப்ட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வாழைத்தண்டு மோர் பச்சடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வியூவர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துடலாம் டாக்டர். செஞ்சுட்டு வந்துருக்கோம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு மோர் பச்சடி எப்படி செய்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு மோர் பச்சடி எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டை டாக்டர் சொன்ன மாதிரி எப்படி சாப்பிடணுங்கிறத ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வாழைத்தண்டு மோர் பச்சடி எப்படி செய்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாழைத்தண்டு மோர் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: வாழைத்தண்டு, மோர், தோல் நீக்கிய இஞ்சி, சிறிது கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம். ஸோ இப்போ நம்ம வந்து வாழைத்தண்டு மோர் பச்சடி செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வாழைத்தண்டு சேர்த்துருக்கோம். அது கூட நம்ம தேவையான அளவு மோர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து தோல் நீக்கி கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலையை நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த சாறை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். ஸோ ரொம்பவே எளிமையான வாழைத்தண்டு மோர் பச்சடி நம்ம வந்து தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இது ஊறி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நம்ம அப்படியே சாப்பிட்றத விட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இதை நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி மாமிச உணவுகளோட சேர்க்காம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வாழைத்தண்டு மோர் பச்சடி ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். விவர்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு மோர் பச்சடி எப்படி செய்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்மளுடைய கேள்வி நேரம், அதாவது வியூவர்ஸ் கேட்டிருக்கிற சந்தேகங்களுக்கு டாக்டர் விடையளிக்க காத்துட்ருக்கார். அவரிடம் கேட்கலாம். டாக்டர், காவ்யா அப்படிங்கிறவங்க மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து டூத் கம்ஸ்லேருந்து வந்து ரத்தம் வருதாம், ஈரிலேருந்து ரத்தம் வடிஞ்சிட்ருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நாளாகவே எனக்கு இருக்குது. டாக்டர் கிட்ட போனாலும் எனக்கு அது க்யூர் ஆகலை. ஸோ இதை வீட்டில் இருந்தபடியே குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். பல் ஈரிலேருந்து ரத்தம் வருதுன்னா அது என்ன காரணம்னு பார்க்கணும். குறிப்பாக அவங்க டூத் பேஸ்ட் எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை உடனடியாக நிறுத்தணும். ஏன்னா பலவிதமான டூத் பேஸ்ட்டில் நச்சுத்தன்மை கலந்துருக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். வேதிப்பொருட்கள் கலந்த ட்ரைக்ளோசான், நிக்கோட்டின் இதெல்லாம் கலந்த அந்த டூத் பேஸ்ட்டு தொடர்ச்சியாக பயன்படுத்துறதுனால பல் ஈரிலேருந்து ரத்தம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அது மாதிரி போதுமான அளவுக்கு உடம்புல ஊட்டச்சத்து இல்லாமல் இருந்தாலும் இந்த பல் ஈரிலேருந்து ரத்தம் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். நம்ம சொல்கிறதெல்லாம் என்னென்னா, திரிபலாச்சூரணம் ஒன்றே உங்களுக்கு தீர்வாக இருக்கும். திரிபலாச்சூரணத்தை வச்சு பல் பொடி நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறோம். திரிபலாச்சூரணம் 100 கிராமுக்கு 5 கிராம் கிராம்பு, 5 கிராம் கல்லுப்பு கலந்து பொடி பண்ணி அதை கலந்து வச்சுட்டு அதை வச்சு பல் துலக்கணும். குறிப்பாக ஈறுகளில் விரலை வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா அழுத்தி தேய்த்து 5 நிமிடம் அப்படியே வச்சுக்கணும். 5 நிமிடம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னா, நம்ம திரிபலாச்சூரணத்தை வச்சு பல் துலக்கும் போது உமிழ்நீர் சேர்ந்து அந்த திரிபலாச்சூரணமும் உமிழ்நீரும் கலந்த ஒரு கலவை வாயில் இருக்கும். வாய் உதடை மூடிட்டு பல்லை இறுக்கமாக கடிச்சிட்டு வாய் கொப்பளிக்கணும். அப்போது அந்த நீர் திரிபலா உமிழ்நீர் கலந்த கலவை வந்து பல் ஈறுகள் வழியாக நல்லா போயிட்டு வரும். 5 நிமிடம் கழித்து துப்பிட்டு சுத்தமான நீர் வச்சு வாய் கொப்பளிச்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா ஈறுகள் இறுக்கமாகி பல்லில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். உள்ளுக்கு அவங்க சாப்பிடக்கூடியது ஊட்டச்சத்து மிக்க பழங்கள், கீரைகள் நிறைய எடுத்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஈரிலிருந்து ரத்தம் வர்றது நிற்கும். டாக்டர், அடுத்ததாக ராஜா அப்படிங்கிறவர் வந்து
கோவையிலேருந்து எழுதியிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஃபேட் பால்ஸ் வந்திருக்குதாம் கையில. அப்படி சில இடங்கள்லலாம் ஃபேட் பால்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் நான் எடுத்தாலும் இந்த கொழுப்பு கட்டி வந்து குறையிற மாரி எனக்கு தெரியல. ஸோ இத வந்து உணவு மூலமா கியூர் பண்ண முடியுமா? இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு டாக்டர். கொழுப்பு கட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேட் பால்னு சொல்லுவாங்க, அல்லது லைப்போமான பேர். இந்த மாதிரியான அந்த கட்டி வர்றதுக்கு காரணமும் இப்போ இருக்கக்கூடிய மாறுபட்ட உணவுகள் தான். இதை நீக்கிறதுக்கு அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. நல்லெண்ணெயோட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் பூண்டு போட்டு காய்ச்சி வச்சுட்டு இதை வாரத்தில் 2 நாள் தேய்ச்சி குளிக்கணும். குறிப்பாக அந்த பால் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நல்லா தடவி ஒரு மாதிரி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு வெந்நீர் வச்சு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போதே வெந்நீர் வச்சு குளிக்கணும்னு தான் சொல்லியிருக்கோம். அந்த வெந்நீரை லேசாக அந்த இடத்துல மேலே கொஞ்சம் நேரம் வச்சு ஒத்தரை மாதிரி கொடுத்துட்டு குளிச்சுட்டு வரணும். இது ஒன்று. உள்ளுக்கு உணவு அப்படிங்கிறத பொறுத்து இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், சின்ன வெங்காயம் இவைகளை அதிகமாக சாப்பிட்டு வர்றது மூலமாகவும் இந்த நிலை மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாறலைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அவங்க சில மருந்துகள் வச்சுருப்பாங்க. வெண்கொடி வேலி, அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய் இதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் மேலே பூசுறதுக்கு பயன்படுத்துறதுக்கும் உள்ளுக்கு ஏதாவது மருந்து கொடுத்தாலும் இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் மெதுவாக தான் குறையும். டாக்டர்ஸ், இப்போ நேயர் கேட்ட வந்து சந்தேகத்துக்கு அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. விவர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து வாழைத்தண்டு மோர் பச்சடி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வியூவர்ஸ் கேட்ட டவுட்ஸுக்கும் டாக்டர் ரொம்பவே அழகான விளக்கம் கொடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு கான்செப்டோட உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye from உணவே அமிர்தம் டீ.